அடிக்கடி கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முட்டி வலிக்குது, குதிகால் வலிக்குது அப்படின்னு அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு கிளம்பவே மாட்டோம். இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே போதுங்க. இது நமக்கு எங்கே வலி இருந்தாலும் சரி, டக்குன்னு 2 நிமிஷத்தில் போக வைக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இடுப்பு வலியால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப அவதிப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இடுப்பு வலியெல்லாம் பறந்து போகிறது நமக்கே தெரியாது. இவ்வளோ நாளாக இடுப்பு வலியால் கஷ்டப்பட்டோமே, இப்போ எப்படா இவ்வளோ சுகமாக இருக்குது அப்படின்னு நினைப்போங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயங்களை நம்ம செஞ்சால் போதுங்க. நம்ம ஒரு டப்போ அல்லது ஒரு பக்கெட்டோ எடுத்துக்கலாங்க. இந்த பக்கெட்டில் நம்ம வீட்டில் கஞ்சி வடித்த தண்ணி இருந்தால் அந்த கஞ்சி வடித்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இது மத்தியானம் வடித்த கஞ்சி தண்ணி தான். அந்த கஞ்சி தண்ணியை இந்த இதில் பாத்திரத்தில் எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ நமக்கு தேவைப்படுறது கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடிய தண்ணி, கொஞ்சம் வெதன்னு இருக்கணும். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. இப்போ இந்த தண்ணியையும் இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக சேர்த்துக்கக்கூடிய பொருள் கல்லுப்பு. கல்லுப்பையும் போட்டாச்சு. கை வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் பயங்கர சூடாகவும் இருக்கக்கூடாதுங்க. நம்முடைய கால் பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது இந்த தண்ணியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தண்ணியை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷமாவது இந்த தண்ணியில் காலை நல்லா ஊற வச்சாவே போதுங்க. அல்லது நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கூட இதை செய்யலாங்க. ஒரு பக்கெட்டில் இந்த மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலை இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்தாவே கால் நல்லா ரிலீஃப் ஆகிடும். கால் வலி பிரச்சனை வந்த உடனேயே நம்ம டாக்டர்கிட்ட போகாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணும்போது நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க. குதிகாலில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்து நம்முடைய குதிகால் வலி பிரச்சனை ஒரே நாளில் போயிடும். இப்போ நம்ம 2 பாத்திரம் எடுத்துக்கலாங்க. 2 பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் சுடு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. இதுவுமே கொஞ்சம் சூடான தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த சூடான தண்ணியில் 1 டீஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம பச்சை தண்ணி வச்சுருக்கக்கூடிய பக்கெட்டில் உப்பு எதுவும் சேர்க்கணுன்னு கிடையாது, வெறும் தண்ணி மட்டும்தான் வச்சுருக்குறோம். நமக்கு திரும்ப திரும்ப கால்வலி பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கால் நிற்கவே முடியாமல் ரொம்ப விறுவிறுன்னு ரொம்ப இழுக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி செய்யும்போது நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நாம் ஒரு காலை சுடு தண்ணியிலையும் இன்னொரு காலில் பச்சை தண்ணியிலையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் காலை வச்சுட்டு காலை இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாங்க. அல்லது நீங்கள் 2 கால்களையும் ஒரே பக்கெட்டில் கூட வச்சுக்கலாம். ஒரே பக்கெட்டில் வச்சுட்டு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா 2 காலையும் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் 2 நிமிஷம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி காலை மாற்றி மாற்றி ஒரு 5 நிமிஷம் நம்ம வைக்கணும். சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம், அதே மாதிரி பச்சை தண்ணியில் கொஞ்சம் நேரம். பல வருஷமாக நமக்கு கால்வலி பிரச்சனை இருந்தால் கூட இதை செய்யும்போது ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். கால்வலி பிரச்சனை இருக்கிறவங்கள நிறைய பேர் வாக்கிங் கூட போவாங்க. அந்த மாதிரி வாக்கிங் போகிறதுக்கு டைம் இல்லாமல் இருந்தாலோ அல்லது வாக்கிங் போகிறதுக்கு நேரம் இல்லாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நம்முடைய கால்கள் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்தாவே நம்முடைய கால் வலி குதிகால் வலி பிரச்சனையெல்லாம் 2 நிமிஷத்தில் பறந்து போயிடுங்க. இப்போ நம்ம இந்த தட்டில் எடுத்து வச்சுக்கூடியது பார்த்திங்கன்னா எருக்கம் இலையும் எருக்கம் பூவும் தான். இது எல்லா ரோட்டோரங்களில் கூட கிடைக்கும், சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு இலையும் பூவும் தான். இதுக்கு நம்ம கடையில் போய் வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த பூவை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் ஒரு கத்திரிக்கோல் வச்சு அந்த பூவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த எருக்கம் பூவில் பால் மாதிரி ஒன்று வந்துகிட்டே இருக்கும், அதனால் அது கையில் படாமல் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் வந்து இந்த கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் இதே போல் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு இரும்பு கடாய் தான். இரும்பு கடாய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் கடாய் கூட பயன்படுத்திக்கோங்க. இப்போ இரும்பு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பூ எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு இஞ்சி, சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு இஞ்சி அப்படியே தட்டிட்டு நம்ம சேர்த்துக்கணும். தோலெல்லாம் நீக்க வேண்டாம், கழுவிட்டு தட்டிட்டு அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். இந்த பூவும் அந்த இஞ்சியும் மூழ்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெயோ அல்லது கடுகெண்ணையோ நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அல்லது நீங்கள் கடுகெண்ணெய் இருந்தால் கடுகெண்ணெய் கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க. இப்போது ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த பூவும் இந்த இஞ்சியும் நல்லா வெந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பூவோட நிறம் நல்லா மாறி கிடைக்கணும். சில குழந்தைங்களாம் கூட சின்ன வயசுலேயே கால் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம். எந்த விதமான ஒரு பக்க விளைவுகளும் இருக்காதுங்க. பூவை ரொம்ப நேரம் எண்ணெயில் போட்டு அதை கருகிற அளவுக்கெல்லாம் விடக்கூடாதுங்க. ஜஸ்ட் நமக்கு வெந்தால் போதும். வெந்து கொஞ்சம் நிறம் மாறி இருக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பூ நல்லா
நிறம் மாறி நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். இதே போல் ஒரு ஸ்டேஜே நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம போட்டு வறுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல சக்திகள் எல்லாமே வீணாக போயிடும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அதே போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பாக பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் உப்பு ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கணுங்க. அவ்வளவுதான். இதை நம்ம அப்படியே கீழே தூக்கி வச்சிடலாம். இதை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுறணுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுட்டு மறுநாள் நம்ம இந்த பூவை மட்டும் விட்டுட்டு அந்த எண்ணெயை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம ஊற்றிட்டு அந்த பூவை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயும் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது டெய்லி நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம முதுகு வலியாலேயோ இல்லை மூட்டி வலியாலேயோ கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக இந்த எண்ணெயில் ஒரு 4 சொட்டுக்கு எடுத்து ஃபுல்லாக மசாஜிங் பண்ணி கொடுக்கலாங்க. முட்டியில் கூட நம்ம இதே போல் மசாஜிங் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு இடுப்பு வலி இருக்குது அப்படின்னா அந்த இடுப்பு வலி இருக்கக்கூடிய இடத்துல இந்த எண்ணெயை தொட்டு நீங்கள் மசாஜிங் பண்ணி கொடுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் வலியால் கஷ்டப்படுறோம், ஒரு ஸ்டெப்ஸ் கூட ஏற முடியல, படிக்கட்டு ஏறும்போது கூட டக்கு டக்குன்னு இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இதுக்காக முட்டை ஓடுகள் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம தினமும் வீட்டில் முட்டை வாங்கினோம் அப்படின்னா இதே போல் நமக்கு நிறைய முட்டை ஓடுகள் கிடைக்கும். அது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டை ஓடுகள் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த முட்டை ஓடுகளில் நிறைய கால்சிய சத்து இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய முட்டையிலையும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. முட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லதான். ஆனால் இந்த முட்டையோட ஓடுலேயும் நிறைய சக்திகள் இருக்குங்க. இப்போ இந்த முட்டை ஓடை 1 நிமிஷத்துக்கு இதே போல் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் சூடாகி கிடைக்கணும், அவ்வளோதான். இப்போது இதே போல் 1 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா இது ஓரளவுக்கு சூடாக இருக்கணும். அந்த டைமில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஆறட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டையோடுகள் எல்லாத்தையும் அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த தோடை நீங்கள் தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிங்கனாவே எல்லாம் காஞ்சு கிடைக்கும். நீங்கள் கழுவாமல் அப்படியே வச்சிங்கன்னா அதில் நிறைய பூச்சி வரும், அது ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னு மட்டும் நம்ம செய்யக்கூடாது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதே போல் செஞ்சுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதே போல் அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த பவுடர் எல்லாத்தையும் அதில் மாற்றிக்கலாம். நம்ம முட்டு வலிக்கு, முதுகு வலிக்கு, இடுப்பு வலிக்கெல்லாம் முக்கியமான காரணமே கால்சிய குறைபாடு தான் அப்படின்னு நிறைய டாக்டர்ஸே சொல்கிறாங்க. நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய இந்த முட்டை ஓட்டில் கூட நிறைய கால்சிய சத்து இருக்குது. இப்போ இந்த பவுடரை நம்ம ஒரு பாட்டிலில் இதே போல் எடுத்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கெட்டு போகவே போகாது. எப்போ நமக்கு தேவைப்படுதோ அந்த டைமில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகிட்டே வருதுங்க. நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த முட்டையோட பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம், அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எடுத்தால் போதும். இதனால் முட்டையோட அந்த ஸ்மெல் அடிக்குமோ அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. இந்த முட்டையோட நல்லா காஞ்சிருக்கிறதால அந்த மாதிரி எதுவுமே அடிக்காது. பேட் ஸ்மெல் அப்படி எதுவுமே இருக்காதுங்க. இப்போ இந்த தண்ணியை ஒரு முறை நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கும்போது இந்த முட்டை ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிடும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து நம்ம 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கணுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது மூட்டி வலி பிரச்சனை இருக்குது, அதிகமான இடுப்பு வலி பிரச்சனையால் கஷ்டப்படுறாங்க, எப்போ கேட்டாலும் ஐயோ கை வலிக்குதே கால் வலிக்குதே அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை நம்ம தினமுமோ அல்லது வாரத்தில் 2 நாளோ குடிச்சிட்டு வந்தாவே போதுங்க. நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கால்சியம் பிரச்சனைகள் எல்லாமே இப்போ போய் உடம்பு நல்லா வலுப்பட ஆரம்பிக்கும். உடம்புல இருக்கக்கூடிய வலியும் போகும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.